ஹிந்து மதமும் பிற மதங்களும் வைகுண்டம் சொர்க்கம் போன்றவற்றை பற்றி பேசும். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதகுல கடவுள்களின் மூதாதையர்களுக்கு என்ன நடந்தது? 3 யுகங்களையும் அறிந்த இறைவன் அந்த ரகசியத்தை நமக்கு சொல்கிறார். திரேதா யுகத்தின் முடிவுக்கும் துவாபர யுகத்தின் தொடக்கத்திற்கும் இடையிலான சங்கமத்தில் அதுவரை ஆன்மா என்ற உணர்வில் வாழ்ந்த கடவுள்களும் ஆன்மாக்களும் உடல் உணர்வில், அதாவது நான் உடல் என்ற அறியாமையின் இருளில் நுழைந்தனர். மனம் 5 கூறுகளால் ஆன உடலில் நுழையும்போது காமம், கோபம், பேராசை, காமம் மற்றும் பெருமை போன்ற 5 உணர்ச்சிகள் அந்த மனதில் பிறக்கின்றன. உணர்ச்சிகளிலிருந்து செயல்கள் தொடங்குகின்றன. செயல்களிலிருந்து துக்கம் தொடங்குகிறது. தேவர்கள் இடது பக்கம் திரும்பினர். லக்ஷ்மண கோட்டையை கடந்த சீதை ராவணனால் கடத்தப்பட்டார். துவாபர யுகம் வேத யுகம், துவைத யுகம். வேதங்களின் வடிவத்தில் புனிதமாக வாழ்ந்த தெய்வங்கள் சாதாரண மனிதர்களைப் போல உணர்ச்சிகளுக்கு அடிமைகளாக மாறிய காலத்தின் இந்த அந்தி வேளையில் வேத யுகம் தொடங்குகிறது. மனித துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தவம் செய்த முனிவர்கள் தங்கள் மனதிற்கு தெளிவாக தெரிந்த உண்மைகளை வேதங்களாகவும் பின்னர் புராணங்களாகவும் இயற்றினர். இந்த காலகட்டத்தில் பிறந்த ஸ்ரீ புத்தர் மற்றும் சங்கராச்சாரியார் போன்ற பெரிய ஆன்மாக்களும் உலகை ஒளிக்கு இழுத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் கால விதியின்படி காலம் கலியுகத்தில் நுழையும். கலி என்பது இருண்ட யுகம், மனிதர்களால் பெரும் பாவங்கள் செய்யப்படும் காலம். அதன் விளைவாக ஏற்படும் மகத்தான துயரங்களையும் மனித இனம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கலியுகத்தின் முடிவு உலகப் போரின் இருள். இவ்வாறு காலம் கலியுகத்தின் முடிவை அடையும்போது அறியாமை மற்றும் அநீதியின் இருள் எங்கும் பரவும். கடவுள்களின் நினைவுகளையும் வேதகால அறிவையும் மறந்த மனிதர்கள் இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அனைத்தையும் அழிக்கும் அணு ஆயுதங்களை உருவாக்கி ஒருவருக்கொருவர் சண்டையிடுவார்கள். அணு ஆயுதப் போர், இயற்கை பேரழிவுகள் மற்றும் உள்நாட்டு கலவரங்கள் பழைய வீழ்ந்த உலகின் பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும். உலகம் பெரும் போருக்கு தயாராகும் இந்த படைப்பின் இரவில் ஆதிகுரு சிவபெருமான் அவதரிப்பார். ஹிந்தியா சிவலிங்க வடிவில் யாரை வழிபடுகிறது? சத்தியயுகம் முதல் அனைத்து உயிர் ஆன்மாக்களும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் அதே வேளையில் அனைத்து ஆன்மாக்களுக்கும் உலகிற்கும் அதிபதியான பரபிரம்மானில் பிறப்பு இறப்பு இல்லாமல் பிரகாசிக்கிறார். பிறப்பு இறப்பு இல்லாமல் பிரகாசிக்கும் அந்த பரபிரம்மானை இந்தியாவால் அனைத்து மங்களங்களையும் தாங்குபவர் என்ற பொருளில் சிவன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிறிய காணொளி என்பதால் பார்ட் 3 இருக்கும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.